ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனல். எங்கடா ஒரு புது இடத்துல நிற்கிறோம்னு பார்க்குறீங்களா? கத்தாரில் நடக்க இருக்கிற தமிழ் இளைஞர் விளையாட்டு சங்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற பொங்கல் விழாக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கு ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் வாங்க, தமிழ் பொங்கலை கொண்டாடுறது மூலமாக இன்றைக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வை நான் கட்டாயம் உங்களுக்கு விரிவாக தர இருக்கிறேன். புதுசாக எங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிறவங்க கட்டாயம் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன நிகழ்வுகள் இங்கே நடக்குது. ஒரு அரபு நாட்டில் ஒரு பொங்கல் விழா நடக்க இருக்கு. ஸோ வாங்க அதை போய் முழுமையாக பார்க்கலாம். இந்த பொங்கல் விழாக்கு நான் மெட்ரோவில் தான் நான் போக இருக்கிறேன். அதுவும் அல்சாத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் மூலம் மெட்ரோ எடுத்து நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கிறேன். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, கத்தாரில் அமைஞ்சுள்ள யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த வளாகத்துக்குள்ளே தான் ஒரு மைதானத்தில் தான் இந்த நிகழ்வை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் முஷ்ரிஃபுக்கு ட்ரெயினில் போய் அங்கேருந்து ரெட் லைன் மூலம் நாங்கள் கத்தார் யூனிவர்சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போன வேண்டாம். அங்கேருந்து இலவசமான மெட்ரோ பஸ் யூனிவர்சிட்டி வரைக்கும் போகுது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது யூனிவர்சிட்டி, கத்தாரில் இருக்கிற யூனிவர்சிட்டி உள் நுழைவாயில். இதால் போய்த்தான் நான் அங்கே போயிருந்தேன். ஸோ இந்த கிரவுண்டில் தான் இந்த பொங்கல் விழா நடைபெறுறது. இந்த பொங்கல் விழாக்கு பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கிற அதிகமான தமிழ் பேசுகிற சகோதரங்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட ஒன்றிணைவில் தான் இந்த நிகழ்வுகள் நடந்துச்சு. தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற கிளப் மூலம்தான் இந்த பொங்கல் விழாவை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமைஞ்சது. ஏனென்றால் ஒரு அரபு தேசத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு அரேஞ்ச் பண்ணது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் இங்கே இந்த இடத்துல நடைபெற்றது. ஸோ இங்கே சிறுவர்களுக்கான விளையாட்டுகளான மருதன ஓட்ட போட்டிகள் நடைபெற்றது. 100 மீட்டர் ஓட்டம், 50 மீட்டர் ஓட்டம் என்று நடைபெற்றது. அதே நேரத்தில் அதிகமான தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க. கேட்கும்போதே அவங்களுடைய தமிழ் மொழிகளை ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இதுபோல் சிறுவர்களுக்கான நிகழ்வுகளும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற ரீதியில் உண்மையிலேயே களைகட்டி இருந்துச்சு நிகழ்வுகள் எல்லாம். சிறிய ஆட்களுக்கு மட்டுமண்டில்லை, பெரிய ஆட்களுக்கும் ஓட்ட போட்டிகள் நடைபெற்றிருந்தது. அதே நேரத்தில் பெரிய ஆட்களுக்கு பெரிய ஆட்கள் அதாவது கணவர்மார்களுக்கான நிகழ்வுகளும் நடைபெற்றது. அதே நேரத்தில் பெண்களுக்கான சின்ன ஆட்களுக்கான குறுந்தூர ஓட்ட போட்டி நடைபெற்றது. அதில் சின்ன ஆட்கள் எல்லாம் குயிட்டாக ஓடினாங்க. பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுலேயும் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்வில் முக்கியமாக தமிழ் பொங்கல் விழான்ற ஒரு தொனிப்பொருளில் தான் நடைபெற்றது. உண்மையிலேயே ரொம்பவே அழகாகவும் அந்த நாள் ரொம்பவே எனக்கு சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக நடத்தியிருந்தாங்க இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்க. இந்த இடத்துல அதிகமான தமிழ் பேசுகிறாக்கள், முழுக்க பேரும் தமிழ் பேசுகிறாக்கள், அதுவும் இந்தியா நாட்டாக்கள் தான் இருந்தாங்க. நான் அதிக பக்கம் பார்த்ததில் நான் மட்டும்தான் இலங்கையிலிருந்து போன தமிழராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு பெரியாக்களுக்கான சங்கீத கருதுரை நடந்துருந்துச்சு. அதுவும் பெண்களுக்கான மனைவிகளுக்கான சங்கீத கருது என்று நினைக்கிறேன். இல்லை வயசு கூடினவங்களுக்கான சங்கீத கதிரியான்னு தெரியல. அது நடந்துருந்துச்சு. உண்மையிலேயே அது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சிலவங்க அவங்களுடைய பிள்ளைகளையும் அழைச்சி கொண்டு அதில் தூக்கிட்டு அந்த சங்கீத கதிரையில் பங்கு பெற்றிருந்தாங்க. கத்தாரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் அந்த அரசாங்கம் அவங்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளை
நடத்துறதுக்கான அனுமதிகளை இலகுவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு நான் போனது ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏனென்றால் ஒரு சந்தோஷமான ஏதோ ஒரு எங்களோட ஊருக்கு போன மாதிரி ஒரு நிகழ்வு, நினைவுகள் அந்த இடத்துல வந்துருந்துச்சு. சங்கீத கதிரையும் வெறுவெறுப்பாக போயிருந்துச்சு. இந்த பொங்கல் விழா 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1ஆம் மாதம் நடைபெற்றது. அதாவது நேற்றைய தினம் நடைபெற்றது. இது காலையில் 7 மணி முதல் கோலப் போட்டிகள், அதே நேரத்தில் கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருந்திருக்கு. நான் வரும்போது 12 மணி ஆகிட்டு. ஸோ அந்த டைமே நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. அதே நேரத்தில் பின்னேரம் 6-5 மணி வரைக்கும் நடைபெறும் என்று சொல்லியிருந்தோம். நான் நேரத்தோடு வந்துட்டேன். ஸோ இந்த நிகழ்வு நான் 2 காணொலிகளாக தர இருக்கிறேன் என்ற நீண்ட காணொளி. அதனால் 2 காணொலிகளாக தர இருக்கிறேன். இது ஒரு காணொளி. இன்னொரு காணொலியில் அங்கே நடந்த கலை நிகழ்ச்சி, அதாவது நடனம், அதே நேரத்தில் பாரம்பரியமாக இப்போவும் பேணி பார்க்குற காப்பாற்றி கொண்டிருக்கிற அவங்களுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளை தான் நான் 2வது காணொலியில் தர இருக்கிறேன். முக்கியமாக அதில் சிலம்பாட்டத்தை நான் தர இருக்கிறேன். கட்டாயம் 2வது காணொலிக்கும் இந்த காணொலி மாதிரி உங்களோட வரவேற்பை எங்களுக்காக. ஸோ இதில் இப்படியே பார்க்க போனால் சங்கீத கருவறையும் மிகவும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருந்தது. எல்லாரும் உண்மையிலேயே ஒரு ஆர்வத்துடனும் ஒரு சந்தோஷத்துடையும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த ஏற்பாட்டு குழுவினரால் மதிய போஷண விருந்தும் இலவசமாக வழங்கியிருந்தாங்க. எல்லாருக்கும் வழங்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறதுல இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவிக்கணும். ஏனென்றால் இந்த ஒரு விழாவை ஒரு அழகான முறையில் நல்லபடியாக நடத்தியிருந்தாங்க, சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. அதே நேரத்தில் அதாவது கணவர்களுக்கான ஒரு விளையாட்டு போட்டியும் நடைபெற்றிருந்தது. சுவாரஸ்யமாக மனைவி சப்போர்ட்டோட உண்மையிலேயே ரொம்ப அழகான முறையில் நடைபெற்றிருந்தது. இதுலேயும் வெற்றி பெற்ற ஆட்களுக்கு பரிசுகளை கொடுத்துருந்தாங்க இந்த ஏற்பாட்டு குழுவினரால். அதே நேரத்தில் இங்கே நிறைய கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது இங்கே இருக்கிறவங்களால் இதில் உடுப்பு கடை இருந்துச்சு, சாப்பாட்டு கடை இருந்துச்சு, அதே நேரத்தில் பல விதமான கடைகள் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து வரவேற்கப்பட்ட உடுப்புகள் தான். இவங்களோட கண்டெக்ட் நம்பர் நான் கீழே தாரேன். நீங்களும் உடுப்புகள் இந்தியாவிலேருந்து வர வச்சு நீங்கள் வாங்க விரும்பினா அவங்க மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கலாம். அடுத்தது இங்கே இருக்கிற பானிபூரி, அதே நேரத்தில் வேல்பூரி, அதே நேரத்தில் பொங்கல் விற்கக்கூடிய மாதிரி ஒரு கடையும் அமைச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னொரு கடையும் நாங்கள் பார்த்துருந்தாங்க. இது இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ், அதாவது இந்தியாவிலிருந்து வளவரைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் அதுகளும், அதே நேரத்தில் நாட்டு சர்க்கரை, அதே நேரத்தில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதே நேரத்தில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதே நேரத்தில் நல்லெண்ணெய் போன்றவற்றையும் இங்கே ஒரு ஸ்டோல் மாதிரி அமைச்சு விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அது முழுக்க இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொருட்களாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நாட்டு சர்க்கரை. சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பேக் பண்ணப்பட்ட ஒரு பொருளை பார்த்தீங்க. அதே நேரத்தில் இந்த பொடி என்று சொல்லுவாங்க, முருங்கலை பொடி, அதே நேரத்தில் கருவா பொடி, அதுகளும் விற்பனைக்கு இருந்துச்சு. அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், அதாவது முறுக்கு, சீவல், மிக்சர், அதே நேரத்தில் பிஸ்கட் ஐட்டங்கள், அதே நேரத்தில் பக்கோடா அதுவும் இருந்துச்சு. அதோட ஒரு மெஹந்தி, அதாவது மருதாணி வைக்கிற ஒரு கடையும் இருந்துச்சு. அம்மு மெஹந்தி டிசைனிங் என்ற ஷாப் உண்டு. அதில் கண்டெக்ட் நம்பர் கீழே தாரன். உங்களுக்கு மருதாணி வைக்க விருப்பமாக இருந்தால் இந்த கண்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க என்றால் நீங்களும் அங்கேருந்து அவங்க வந்து உங்களுக்கான அழகான முறையில் மருதாணிகளை வச்சிருவாங்க உங்களோட கைகளில்.
அத்தோடு ஒரு அம்மா, அதாவது ஒரு அம்மாட கை வண்ணத்தால் உருவாக்கப்பட்ட பொருட்கள், அதாவது காப்பு, அதே நேரத்தில் தோடு, இதெல்லாம் கையால், அதாவது ஹேண்ட்மேட்டால் செய்த பொருட்களும் ஒரு ஸ்டோர்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு மகன் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். நல்ல அழகான ஓவியங்களும் அதில் காட்சி பொருளாக வச்சுருந்தாங்க, விற்பனைக்கும் இருந்தது. ஸோ இவங்களோட கண்டெக்ட் நம்பரும் கீழே தாரேன். நீங்கள் கட்டாயம் உங்களுக்கும் இது போல் பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் அவங்கள கண்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பெண்களுக்கான ஆபரணங்கள், அதாவது இமிட்டேஷன் ஜுவல்ஸுகள் ஒரு ஸ்டோரில் வச்சுருந்தாங்க. இதுவும் உங்களுக்கு விதமான முறையில் உங்களோட சுபகாரியங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இந்த கண்டெக்ட் நம்பர் நான் கீழே தரேன். அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களுக்கான நீங்கள் அவங்களோட ஆர்டர்களை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்களா இருந்தால் அவங்க அதுக்கேற்ற நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கட்டாயம் பொருட்களை தயாராக இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு உடுப்பு கடையும் இதில் இருந்துச்சு. சல்வார் நிறைய பேர் சின்ன சின்ன கடைகளை போட்டு அதோட புத்தகம் ஃபிளாக் வேணாமா? ஓகே. இன்னொரு கடையும் அமைச்சிருந்துச்சு. அதாவது ஹேண்ட்மேட் வீடுகளில் சிற்றுண்டிகளை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் இவங்கள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன், வாங்கி ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. உங்களோட வீடுகள்லேயும் இது நிகழ்வுகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு பெண்களுக்கான உடுப்புகள், அதே நேரத்தில் ஜுவல்ஸ் விற்கிற கடையும் அமைஞ்சிருந்துச்சு. எல்லா கடைக்குரிய கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே தரேன். நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். அந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு இன்னொரு கேக் ஷாப் ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதாவது ப்ரௌனி கேக் செய்கிற ஒரு ஷாப் உண்டு. அதுவும் ஆன்லைன் ஷாப் தான். நீங்களும் உங்களோட வீடுகளில் ப்ரௌனி கேக் சாப்பிட விரும்பினா இந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்களும் பெற்றுடலாம். நான் இங்கே எல்லா கடையிலையும் சில திங்ஸுகள் வாங்கி நானும் சாப்பிட்டு பார்த்துருந்தேன். ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. நீங்களும் உங்களோட வீடுகளுக்கு சில நிகழ்வுகளுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் கீழே இருக்கிற நம்பர்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பாரம்பரிய இசையான பறை இசையைத்தான் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. இந்த பறை இசையை ரொம்பவும் அழகான முறையில் வாசிச்சிருந்தாங்க. நீங்களும் கேட்டு பாருங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊர்ல நம்ம வழக்கமா பொங்கல் விழாவை நம்ம சிறப்பா கொண்டாடுவோம். ஆனா அதை விட பன்மடங்கு பெருசா இப்ப நம்ம கத்தார்ல எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்காக நமக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம தமிழ் இளைஞர் விளையாட்டு சங்கத்தினருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நாம எல்லாரும் வந்திருக்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம கிஷோர் அவர்கள் வந்து ஒரு ஆரம்ப இடையிட்டு பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லுவாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சரிங்களா? ஆரம்பிக்கலாம்.
அரை இசையை கேட்டிருப்பீங்க. ரொம்பவே அழகான முறையிலையும் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாரும் வாசிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த காணொலியை நான் இதோட நிறைவு செய்ய இருக்கிறேன். அடுத்த காணொலியில் நான் சிலம்பு, அதே நேரத்தில் கலாச்சார நடனங்கள் சம்பந்தமான காணொலியாக நான் அதை தர இருக்கிறேன். நீண்ட காணொலியாக திறந்தால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அடுத்த காணொலியூடாக நீங்கள் இணைஞ்சி கொள்ளுங்கள். இந்த காணொலி நீங்கள் பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. எங்களோட மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த காணொலியூடாக சந்திக்கும் வரை விடை பெற்று செல்லும் நான் உங்களில் ஒருவன்.